பரபரப்பை ஏற்படுத்தும் பழைய கொலை வழக்குகள் மீண்டும் பிள்ளையான் சிறைக்குள். செம்மணி மனித புதைகுழி புறக்கணிக்கப்படும் உண்மைகள் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. நள்ளிரவு அதிரடியாக குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை, மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. அரசாங்க ஊழியர்களை அவமதிக்கும் தற்போதைய அரசு, விமல் வீரவன்ச கடும் சாடல். கைதுகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கும் அனுர, கடும் கோபத்தில் நாமல். மஹிந்த ராஜபக்சேனுக்கு காணி வழங்காதது நல்லது, சீலாரத்ன தேரர் தெரிவிப்பு. சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. எங்களை அசைக்கவே முடியாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச திட்டவட்டம். யூடியூப் சேனல்களை பார்த்தாலே அடுத்த 6 மாதங்களில் யாரு சிறைக்கு செல்ல போகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது, திலீத் ஜெயவீர. பிரகித் எக்னொலிகோட வழக்குக்கு சுரேசாலை போட்ட முட்டுக்கட்டைகள், சந்தியா எக்னொலிகோட வெளியிட்ட தகவல்கள். ஹரகட்டாவை வெளிசர சிறைக்கு மாற்ற நடவடிக்கை. தென்னிலங்கையில் பெண்ணின் அடாவடித்தனம், தலை தெறிக்க ஓடிய போலீசார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் D56 ரக துப்பாக்கிகளால் 5 நபர்கள் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 15ஆம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 மனித கொலை சம்பவங்களினது 3வது சந்தேக நபராக சிவனேசுதுரை சந்திரகாந்தன் பெயரிடப்பட்டுள்ளார். இவர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நீதிமன்றத்திலிருந்து அழைத்துச் செல்லப்படும் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிள்ளையானிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை, அனுரவின் வாயை போல அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என்று அவர் பகிரங்கமாக அறிவித்துவிட்டு சென்றுள்ளார். இன்று நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தனது எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி 434 ரூபாயாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 414 ரூபாவாகும். அத்துடன் 407 ரூபாயாக காணப்பட்ட ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 382 ரூபாவாகும். ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எந்தவித மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. சொத்து மற்றும் கடன் விவர கூற்றுக்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமை இதுவரை சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் இன்றைய தினத்திற்குள் அதனை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் இணைய வழி ஊடாக தங்களது விவர கூற்றுக்களை சமர்ப்பிக்க வேண்டும். இதன்படி இன்றைய தினத்திற்கு பின்னர் சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்காத அனைவருக்கும் அபராதம் விதிக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஒரே நேரத்தில் பெருமளவானோர் இணைய வழி ஊடாக லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் இணையதளத்திற்குள் பிரவேசித்து தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க முயன்றதால் இணையதளத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்திற்குள் தங்களது சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போகும் நபர்களுக்கு ஒரு வார சலுகை காலத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை சொத்து மற்றும் கடன் விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் வெளிப்படுத்தல்களை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என தெளிவாக விளங்குகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச தன்னை
தன்னை சுயாதீன சாட்சியாளராக விடுவிக்கும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ள விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டு அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எலும்புகள் விதைக்கப்பட்டுள்ளன. இனப்படுகொலையின் வயலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச செம்மணி சந்தையில் உள்ள கோயிலுக்கு முன்புறத்திலும் நல்லூருக்கு செல்லும் பாதையிலும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் ராணுவத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இது மறைக்கப்படக்கூடியதொரு விடயம் அல்ல. உண்மையும் நேர்மையான வகையில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். சோமரத்ன குறிப்பிட்டதற்கமைய செம்மணி பகுதியிலிருந்து இதுவரையில் 400க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அவையும் அதனை காட்டிலும் மேலும் 200க்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகின்றன. கொக்குத்தொடுவாய் பகுதியில் மிக மோசமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பலர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். வாய்கள் பிளந்தவாறு எலும்புகள் முறிக்கப்பட்ட நிலையில் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது மிகவும் பயங்கரமானது ஒரு செயற்பாடு. இந்த எலும்புக்கூடுகளும் உலகில் மனித குலத்திற்கு எதிராக நிகழ்ந்த மோசமான மனித படுகொலை இதுவாகும். இந்த எலும்புக்கூடுகளும் அதனுடனான உண்மையும் உலகுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கால ஓட்டத்தில் உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தின் உண்மை அவ்வாறே மூடி மறைக்கப்பட்டு புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. ஆனால் உண்மை இறுதி வரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. இது நாம் விட்ட தவறாகும். ஆகவே செம்மணியில் மீட்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். எதிர்கால தலைமுறையினர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த மிக மோசமான ஆசியாவிலே நிகழ்ந்த மனித பேரவலத்தின் அடையாளத்தையே செம்மணி மனித எலும்புக்கூடுகள் பறைசாற்றுகின்றன. சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இவற்றை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. காலவோட்டத்திற்கு அமைய உண்மையை மறைக்க இடமளிக்க முடியாது. சோமரத்ன குறிப்பிட்ட விடயங்கள் பன்னாட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்றார். வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நாளை முதல் அமுல்படுத்தப்பட உள்ள நிலையில் நேற்று டீசல் விலை குறைத்த அரசாங்கம் பேருந்து உரிமையாளர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணம் தொடர்பான தேசிய கொள்கையின்படி ஜூலை 1ஆம் தேதி முதல் 20% பேருந்து கட்டணம் உயர்வு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்போது 15 அல்லது 17% இருக்கும் என்றும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் பேருந்து கட்டணம் தொடர்பான தேசிய கொள்கையின்படி போதுமான கட்டண உயர்வு கிடைக்க நீதிமன்ற நடவடிக்கைகளினூடாக தேசிய கொள்கையிலிருந்து விலகுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவோடு இரவாக டீசல் விலை குறைக்கப்பட்டது. சரியாக சொன்னால் இன்று இரவுதான் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த கட்டண திருத்தம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை கோரியிருந்தோம். ஆனால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எங்களுக்கு அத்தகைய கலந்துரையாடலை வழங்கவில்லை. அரசாங்கம் அதிக விலைக்கு டீசலை வாங்கியது என்பது எங்களுக்கு தெரியும். சரியாக பார்த்தால் டீசல் விலை 510 ரூபாவிற்கு விற்க வேண்டும். அச்சம் காரணமாக அதிக விலைக்கு வாங்கினர். அந்த நஷ்டம் இன்னும் நீடிக்கிறது. இவ்வாறான பின்னணியில் கட்டண திருத்தம் குறித்த முடிவுகளை எங்களுக்கு அறிவிக்குமாறு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தோம். ஆனால் இவர்கள் ஜூலை 1 முதல் அமலாகும் பேருந்து கட்டணங்களை அறிவிக்கவில்லை. அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனை உள்ளது. கட்டண உயர்வு வீதம் அதிகரித்துவிடும் என்று அரசாங்கம் பயந்து பேருந்து கட்டணம் அதிக அளவில் உயர்ந்துவிடும் என்பதால் இன்று செய்ய வேண்டிய எரிபொருள் விலை சூத்திரத்தை நேற்று அவசரமாக செய்து அந்த சதவீதத்தையும் கட்டாயமாக குறைத்துவிட்டே பேருந்து கட்டணத்தை அறிவிக்க பார்க்கிறார்கள். இந்த ஏமாற்று வேலை குறித்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளோம். எங்களை தவிர்த்துவிட்டு பேருந்து கட்டணத்தை அறிவிக்க அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதன் மூலம் 2.8% உயர்வு குறைகிறது. 20% பேருந்து கட்டண உயர்வு வந்திருக்க வேண்டும். அரசாங்கம் வாங்கும் போது ஏமாற்றியது பேருந்து உரிமையாளர்களையும் ஏமாற்றியது. எல்லா மனிதர்களையும் ஏமாற்றுகிறார்கள். எங்களுக்கு குறைந்தபட்சம் 15% உயர்வு வேண்டும். குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 முதல் 40 ரூபாவிற்கு இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். பேருந்துகள் டீசலால் மட்டும் ஓடுவதில்லை. அடித்த பின் கட்டுவதும் கட்டிய பின் அடிப்பதும் ஒன்றுதான் என்பது போலத்தான் அரசாங்கம் செயற்படுகிறது. இந்த அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்காக மக்களுக்கு ஒரு ஏமாற்று வேலையை செய்கிறார்கள். தாங்கள் செய்வதுதான் சரியென்று அரசாங்கம் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. கொக்கிற்கு ஒரு காலம் வந்தால் மீனுக்கு ஒரு காலம் வரும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். பேருந்து கட்டணம் தொடர்பான தேசிய கொள்கையின்படி எங்களுக்கு போதுமான கட்டண உயர்வு வழங்கப்படாவிட்டால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தேசிய கொள்கையிலிருந்து விலகுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார்.
வரலாற்றில் ஒன்றுமில்லாத வகையில் தற்போதைய அரசாங்கம் அரசு ஊழியர்களை மிக மோசமாக அவமதித்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விசனத்தை வெளியிட்டார். கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சொந்தமான வாகனங்களை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளுடன் கூடிய எதிர்காலம் ஒன்று உருவாக்கி கொடுக்கப்பட்ட போதிலும் தற்போதைய ஆட்சியிலும் அவர்களுக்கு 20 கிலோ அரிசியை கடனாக வழங்கும் அவல நிலையை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாட்டின் அரசு ஊழியர்களை திரண்டு சென்று தபால் மூலம் வாக்களித்து இந்த ஆட்சியை உருவாக்க உதவினார்கள் என குறிப்பிட்டவர் இன்று அதே அரசு ஊழியர்களை திருடர்கள் என்று அமைச்சர் லால்காந்த பகிரங்கமாக விமர்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். அரசு ஊழியர்களை இவ்வளவு அவமதிக்கும் மற்றும் பழிவாங்கும் ஒரு நிர்வாகம் இதற்கு முன்னர் இலங்கையில் இருந்ததில்லை என்றும் இது வரலாற்றிலே மிக மோசமானதொரு ஆட்சி என்றும் அவர் மேலும் சாடினார். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்தின் நாட்டின் வளர்ச்சிக்கான எந்த ஒரு முறையான திட்டமும் இல்லை என தெரிவித்த அவர் தினம் 2 என்ற கணக்கில் கைது செய்வது மட்டுமே இந்த அரசாங்கத்தின் பிரதான வேலை திட்டமாக மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி தினமும் 2 வீதம் கைது செய்து அதன் மூலம் இந்த அரசாங்கம் தங்களை தக்க வைத்துக் கொள்ள பார்ப்பதாகவும் அவர் தனது ஊடக அறிக்கையில் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரின் பதவிக்கான கடமையை ஜனாதிபதி பொறுப்பேற்றுள்ளார். பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பிரச்சினைகள் பற்றி ஏதும் குறிப்பிடவில்லை. மாறாக எதிர்கால கைதுகள் பற்றியே உரையாற்றினார். கைதுகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்துள்ளார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் டெங்கு நோய் தொற்று தீவிரமடைந்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 கடந்த பின்னர்தான் டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் நாடு சுடுகாடாக மாறியிருக்கும். அரசு ஊழியர்களுக்கு பிக்ஸ் ரக கார் வழங்குவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது 20 கிலோகிராம் அரிசியை நிவாரண கடன் அடிப்படையில் வழங்குவதாக குறிப்பிடுகிறது. இதுதான் இவர்களின் நிர்வாக மாற்றம். ஜனாதிபதி கடந்த வாரம் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து விசேட உரையாற்றினார். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பிரச்சினைகள், விவசாயிகளின் பிரச்சினைகள் பற்றி அவர் ஏதும் பேசவில்லை. கைதுகள் பற்றி பேசி போலீஸ் ஊடக பேச்சாளரின் பதவிக்கான பணியை பொறுப்பேற்றுள்ளார். கைதுகளுக்கு மாத்திரம் முன்னுரிமை அளித்துள்ளார். இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. பலவீன நிர்வாகத்தை சுட்டிக்காட்டும் போது எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்தி ஒரு சில கைதுகள் இடம்பெறுகின்றன. இந்த அரசாங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றார். மக்களுக்கு சேவை செய்ய நினைத்த எனக்கு அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காணியொன்றினை வழங்காமல் இருந்ததே நல்லது என ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2014ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவியில் இருந்தபோது மக்களுக்கு சேவை செய்வதற்காக விகாரை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு காணி ஒன்றினை ஒதுக்கி தருமாறு அவரிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனால் அவரோ உரிய தரப்பினரிடம் பேசிவிட்டு அந்த பகுதியில் காணிகள் இல்லை என்று கூறி எனது கோரிக்கையை நிராகரித்து விட்டார். எமக்கு வழங்குவதற்கு காணிகள் இல்லை என்று கூறியவர்கள் ஹந்தானி பகுதியில் 25 ஏக்கர், மற்றொரு பகுதியில் 15 ஏக்கர், 10 ஏக்கர், மத்தள விமான நிலையத்திற்கு அருகில் 25 ஏக்கர் என பலருக்கு காணிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய நினைத்த ஒரு பிக்குவாகி எனக்கு அன்று மஹிந்த ராஜபக்ச காணியொன்றினை வழங்காமல் இருந்ததற்கு நான் அவருக்கு பெரிதும் நன்றி உடையவனாக இருக்கின்றேன். ஏனெனில் அன்று அவர் எனக்கு ஒரு காணியொன்றினை தந்திருந்தால் இன்று என்னை அவர்களின் அடிமையாக கருதியிருப்பார்கள். தற்போதைய அரசாங்கமும் சிறையில் அடைத்திருக்கும். ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் எனக்கு சொந்தமாக விகாரை இல்லை என்று சிலர் என்னை விமர்சிக்க கூடும். ஆனால் நான் அரசியல் செய்யும் போது மற்றவர்களைப் போல எனது விகாரை அல்லது மகா சங்கத்தினரையோ பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சிலர் அரசியல் மேடைகளில் இளம் பிக்குகளை கூட ஏமாற்றி தங்களது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துகின்றனர். அவ்வாறான செயல்கள் தவறானவையாகும். நாம் அரசியல் செய்வதாக இருந்தால் நாம் நேரடியாக களமிறங்க வேண்டும் என்றார். மக்களால் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறுவப்பட்ட எமது அரசை எதிர்க்கட்சிகளால் ஒருபோதும் அசைக்க முடியாது என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசின் தற்போதைய அரசியல் பலம் மற்றும் வேலை திட்டங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த தேர்தல்களில் இந்நாட்டு மக்கள் தங்களின் தூய்மையான அரசியல் ஆணை மூலம் இந்த அரசுக்கு பாரிய பலத்தை வழங்கியுள்ளனர். நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதற்காகவே மக்கள் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் எடுத்தனர். பலத்த ஆதரவோடு இயங்கும் இந்த அதிகார கட்டமைப்பை நாடாளுமன்றத்திற்குள்ளோ அல்லது அதற்கு வெளியிலோ இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளால் எந்த வகையிலும் பலவீனப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் தங்குதடையின்றி முன்னோக்கி நகரும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
சில யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினாலே அடுத்த 6 மாத கால பகுதியில் யாரு சிறைக்கு செல்ல போகிறார்கள் என்பதனை மிக துல்லியமாக அறிய முடிகிறது. அவ்வாறு வெளியிடப்படும் எதிர்ப்பு குரல்களில் என்னுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என சர்வஜன அதிகாரம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றிய போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடகவியலாளர் ஹட்சன் சமரசிங்க என்பவர் காலை நேர நிகழ்ச்சியொன்றை நடாத்தினார். அவர் அந்த நிகழ்ச்சியில் எதனை தெரிவிக்கிறாரோ அதுவே அன்றைய ஜனாதிபதியின் உத்தியபூர்வ நிலைப்பாடுள்ளது அரசாங்க வட்டாரத்தின் முடிவு என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள். இன்று நாட்டின் ஊடக கட்டமைப்பு அதே பாணியிலேயே அரசாங்கத்தினால் கையாளப்பட்டு வருகிறது. தற்போது ஹட்சன் சமரசிங்க போன்றவர்கள் இல்லை. அதற்கு பதிலாக தற்போது 2 அல்லது 3 யூடியூப் சேனல்கள் மாத்திரமே முன்னிலையில் உள்ளன. அந்த 2 அல்லது 3 யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினாலே அடுத்த 6 மாத கால பகுதியில் யார் சிறைக்கு செல்ல போகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக அறிய முடிகிறது. அரசாங்க மாளிகையில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையிலேயே இந்த யூடியூப் சேனல்கள் ஊடாக தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. அவ்வாறு வெளியிடப்படும் எதிர்வு குரல்களில் என்னுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த அடக்குமுறை மற்றும் புரட்சிகர நடைமுறைகளை நேரில் அனுபவித்தவன் என்ற ரீதியிலும் அது குறித்த அரசியல் அறிவை கொண்டவன் என்ற அடிப்படையிலும் நான் ஒன்றை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் இவ்வாறான பழிவாங்கும் கட்டமைப்பு மற்றும் ஊடக அடக்குமுறை இயந்திரத்தை எவ்வளவுதான் பயன்படுத்த முற்பட்டாலும் அதனை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஏனெனில் தற்போதைய ஆட்சியாளர்கள் குறிப்பிடும் 75 வருட சாபக்கட்டு அரசியலில் எப்போதும் கடுமையான விமர்சனங்களுக்கும் மக்களின் எதிர்ப்புகளுக்கும் உள்ளான ஒரு அதிகார இயந்திரமே இதுவாகும் என்றார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகோட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலை போட்ட முட்டுக்கட்டைகள் தொடர்பில் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகோடவின் துணைவியார் சந்தியா எக்னோலிகோட ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து, பிரகீத் எக்னோலிகோட காணாமலாக்கப்பட்டு 6000 நாட்களை நினைவுகூரும் நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றியவர், கோட்டாபய ராஜபக்சவின் குற்ற ராஜ்யத்தின் செயற்படும் இயந்திரமாக இயங்கியவர்தான் சுரேசாலை. இவை நீதிமன்றத்தின் ஊடாக வெளிவந்த உண்மையாகும். ஏனெனில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய தற்போது இருக்கும் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் நாட்டை மீட்ட வீரர்கள் என்று அன்று ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன மிகுந்த கவலையுடன் பேசி பின்னர் அவர்களை வெளியேற்றினார். அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவிருந்த தகவல்கள் மூடி மறைக்கப்பட்டன. அவர்களை தடுப்பு காவலில் இருந்து வெளியேற்றினார். தடுப்பு காவல் உத்தரவுகளின்படி கையெழுத்திட அவர் மறுத்துவிட்டார். ராணுவ புலனாய்வு பிரிவினர் முதலில் தங்களிடம் தகவல்கள் இல்லை என்று கூறினர். அதன் பிறகு தகவல்கள் எரிந்து விட்டதாக கூறினர். அதற்கு பிறகு அந்த தகவல்கள் வழங்க முடியாது, அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். தற்போது கூட தேசிய பாதுகாப்பு பற்றி பேசப்படுகிறது தானே, ஏனெனில் அவர்களிடம் இருக்கும் விடயங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சினை. ஆனால் கேட்டது புலனாய்வாளர்கள் விடுமுறையில் சென்ற ஆவணங்கள். அது தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சினை என்று கூறுகிறார்கள். இறுதியாக அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த தகவல்களும் பொய்யானது. அக்காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சுரேசாலை நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டார். நீதவான் தொடர்ச்சியாக சில ஆவணங்களை வழங்குமாறு கூறினார். இறுதியாக சுரேசாலை மலேசியாவில் சென்றார் என்று நினைக்கின்றேன். நீதிமன்றத்திற்கு வர முடியாத காரணத்தினால்தான் அவ்வாறு சென்றார். ஏனெனில் ஆரம்பத்தில் அவர் நீதிமன்றத்திற்கு வருவதை தடுப்பதற்காக பல கதைகளை கூறினார். அவருக்காக முன்னிலையான சட்டத்திரணி இவருடைய முகம் தெரிவது தேசிய பாதுகாப்பிற்கு பெரிய பிரச்சனை என்றும் அது மக்கள் பார்க்கக்கூடாது என்றும் அது பெரியதொரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக மாறும் என்றும் கூறினார். எனவே அவரை மறைத்து வைத்திருக்க வேண்டும். அதனால் அவரை வெளியே கொண்டு வர முடியாது. அவர் வருவதை தடுக்குமாறு கோரினர். ராணுவ புலனாய்வு குழுவினர் இக்குற்றம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக அல்லது அறிந்த உண்மையை சொல்வதற்கு பதிலாக அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தம் அல்லது உத்தரவின் பேரில் சாட்சிகளை அளிக்கும் வேலையை செய்தார்கள் என்றார். முன்னணி பாதாள உலகக்குழு தலைவர்களில் ஒருவரான ஹரக்கட்டாவை வேறு சிறைக்கு மாற்றுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரக்கட்டாவை வெளிசிற கடற்படை முகாமிற்குள் அமைக்கப்பட்டுள்ள அதிஉயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவது குறித்து பாதுகாப்பு பிரிவினர் தீவிர கவனம் செலுத்தியுள்ளனர். பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகள் அலைபேசிகளை பயன்படுத்துவதாகவும் பல்வேறு சட்டவிரோத பொருட்களை புழக்கத்தில் வைத்துள்ளதாக அண்மைய நாட்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனைத் தொடர்ந்து அங்கு நடத்தப்பட்ட பல திடீர் சோதனைகளின் போது ஸ்மார்ட் பேசிகள் உள்ளிட்ட பல அலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. சிறைச்சாலையினுள் இருந்து கொண்டே சில கொடூரமான குற்றவாளிகள் இந்த அலைபேசிகள் மூலம் கொலைகளை திட்டமிட்டு இயக்குவதாகவும் போதைப் பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வருவதாகவும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. இந்த தொடர் குற்றச்சாட்டுகளை அடுத்து பூச சிறையில் உள்ள ஆபத்தான குற்றவாளிகளை வெளிசர கடற்படை முகாமின் அதிஉயர் பாதுகாப்பு சிறைக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி தெமட்டகொட சமிந்த மற்றும்
வெலே சுதா உள்ளிட்ட சுமார் 10 பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் ஏற்கனவே அங்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது பூச சிறையில் இருந்தவாறே பல்வேறு குற்றச்செயல்களை பின்னணியில் இருந்து இயக்கி வருவதாக ஹரகட்டா மீது எழுந்துள்ள பல சந்தேகத்தின் பேரில் அவரை வெளிசரோ அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறை கல்பாத்த பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை சுற்றி வளைக்கச் சென்ற போலீஸ் அதிகாரிகள் மீது பெண்ணொருவரால் 8 நாய்கள் ஏவி விடப்பட்டுள்ளது. நாய்களின் தாக்குதலில் அங்குர்வான் தோட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் களுத்துறை நாகுட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 8 முதல் 10 அடி உயரமான மதில்களால் சூழப்பட்ட வீட்டுக்குள் சட்டவிரோத மதுபான விற்பனை இடம்பெற்றுள்ளது. நீண்ட காலமாக மது அருந்துபவர்களுக்கு தேவையான உணவுகளையும் வழங்கி ஒரு உணவகம் போன்று இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மிகவும் சூட்சுமமாக முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதற்கு முன்னரும் 2 சந்தர்ப்பங்களில் களுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பத்மினி வீரசூரிவின் உத்தரவுக்கமைய கடந்த 27ஆம் தேதி இந்த சுற்றி வளைப்பை மேற்கொள்ளும் பொறுப்பு அங்குர்வான் தோட்ட போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கமைய அங்குர்வான் தோட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் குறித்த வீட்டை சுற்றி வளைத்து 1000 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபரை கைது செய்தனர். இதன்போது சந்தேக நபரான மதுபான வியாபாரியின் மனைவி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் ரொட்வைலர் உள்ளிட்ட வெளியுயர்ந்த 8 பயங்கரமான நாய்களை ஒரே நேரத்தில் திறந்துவிட்டு போலீஸ் அதிகாரிகளை கடிக்குமாறு ஏவிவிட்டுள்ளார். இதன்போது போலீசார் தம்மை பாதுகாக்கும் நோக்கில் தப்பியோடினர். எனினும் நாயின் பாய்ச்சல் காரணமாக போலீசார் காயமடைந்துள்ளனர். போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பில் மதுபான வியாபாரியையும் அவரது மனைவியையும் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கலேபெப தென்னகோன்புர துபாரகுளத்தில் உள்ள விவசாய கிணறு ஒன்றில் விழுந்ததில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். மீன்பிடிப்பதற்காக துபாரகுளத்திற்கு சென்ற தனது மகன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரை தேடி குறித்த தாய் தனது மகளையும் அழைத்துக் கொண்டு குளக்கரைக்கு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது துபாரகுள பகுதியில் வெட்டப்பட்டிருந்த விவசாய கிணறு ஒன்றில் தாயும் மகளும் தவறி விழுந்தமையினாலேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் தலகிரியகம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய தாயும் அவரது 10 வயதுடைய மகளுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.